இந்த 9 கிரகங்களுக்கும் இங்க பூஜை பண்ணியிருக்கோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்ரன், சனி, ராகு, கேது போன்ற 9 கிரகத்துக்கு பூஜை பண்ணியிருக்கோம். இந்த 9 கிரகமும் ஒவ்வொரு தன்மை உண்டு. சூரிய பகவான் பித்ருகாரகன். முன்னோர்கள் சாப்பிடலாம் போகணும், குடும்பம் தலைத்து போகிறோம், நல்லா சூரிய பகவான் மாதிரி வெளிச்சமா பிரகாசமா இருக்கும். வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு காரணம் சூரிய பகவான் தான். புத்து தோஷமா இல்லாம இருக்கிறதுக்காக பண்ண பூஜை தான் இந்த சூரிய வழிபாடு. அங்க ஹோமத்தை பண்ணியிருக்கோம். அதன் பிறகு சந்திர வழிபாடு. 64 கலைகளுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் பூஜை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மனோகாரகன், மனசுக்கெல்லாம் அதிபதி. மனம் போல் வாழ்க்கை, மனம் போல் மாங்கல்யம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட விசேஷமா சந்திர பகவான் பூஜை பண்ணியிருக்கோம். அந்த மனசை உருளைப்பட்டு பகவான்கிட்ட சரணாகதி ஆகும். இதுக்காக தான் இந்த சந்திர பகவான் வழிபாடு. சந்திரன் மனசை வச்சாதான் கோவிலுக்கு வர முடியும். இந்த காரியம் பண்றதுக்கு சந்திரனுடைய ஒத்துழைப்பு இருந்தாதான் அந்த காரியத்தை ஸ்திரமா செய்ய முடியும். இல்லைன்னா மனசு ரெட்டப்பட்டு இருக்கும். பண்ணலாமா பண்ண வேண்டாமா கொண்டே இருக்கும். இந்த ஸ்திர புத்தி யாருக்குமா சந்திர பகவான் தான். ஸ்திரமான புத்தி தரக்கூடிய சந்திர பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி செவ்வாய் பகவான். செவ்வாய் தான் பூமிக்காரன், பூமிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர். இவர் என்ன செய்வார்னா நம்ம நிலம் வாங்குறது, அப்புறம் நம்ம பெரிய சொத்துக்கெல்லாம் வாங்கிறதுக்கு காரணம் செவ்வாய் பகவான் தான். அது செவ்வாய் தோஷமா இல்லாமல் இருக்கணும். கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும். கல்யாணம் சீக்கிரமா போய் பேரம் பேச்சுலாம் இருக்கணும். அது காரணம் செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவான் வேண்டிக்கோங்க. விசேஷமான கிரகங்கள். இந்த வாழ்க்கையை தீர்மானிக்கிறது தான் அந்த நவகிரகங்கள். நவகிரகங்கள் நம்ம என்ன பிரச்சனை தான் என்ன செய்வோம், இப்போ வயிற்று போய் காமிப்போம். நவகிரகத்துல 9 கிரகம் சுத்திட்டு இருப்போம். 27 நட்சத்திரம் ஆட்டி படைச்சிட்டு இருக்கோம். 9 பேர் 27 நட்சத்திரங்கள் தான் ஆட்டி படைக்குது. அப்பேற்பட்ட ஆட்டி பெண் ஒரு கிரகத்துக்கு நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த புத பகவான் புத்திகாரன். புத்தி நல்லா வேலை செய்யணும். புத்தி இருந்தா மட்டும் குழந்தை புத்தி நல்லா வேலை செய்யணும். யாராலும் என்ன நேரத்தில் என்னென்ன செய்யணும், இடம் பொருள் கேவல் தரக்கூடிய கிரகங்களாக இந்த புத பகவான் தான். புத பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு குரு பார்வை, கோடி நன்மை. குரு